எதெல்லாம் எப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த திராவிட கட்சிகளும் விடுதலை சிறுத்தை மாநாடுகளிலும் நான் சொன்ன சில விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். திமுகவோட மாநாட்டுல வாழைக்கொலையை வெட்டிட்டு போவான், அந்த மேடையில இருக்கிற சேரை தூக்கிட்டு போவான், அந்த ஸ்டேஜ் மேல ஏறி தொப்புன்னு உழுவான். அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை மாநாட்டுல கம்பிகள்லாம் திருடிட்டு போயிடாதீங்களா, இதுக்கப்புறம் நான் தான் பணம் கட்டணும் அப்படின்னு யூபர் வாயர் திருமாவளவன் கதறத போன வாரம் தான் நம்ம பார்த்தோம். இங்க பிரியாணி பொட்டலம் வந்தாதான் மாநாட்டு தொடருக்கே வருவான், குவார்டர் வந்தாதான் வருவான். ஆனால் அதை போன்று இல்லை. இங்கு குவார்டர் இல்லை, பிரியாணி இல்லை. ஆனால் அசைவம் சாப்பிடும் பெரும்பாலானவர்கள் வந்திருந்தார்கள். மிக முக்கியமானது, பொருளாதார ரீதியாக ஆட்டோ டிரைவராக, விவசாய கூலியாக, சுமை தூக்கும் தொழிலாளியாக, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களை அம்மா திடல் இந்து முன்னணி மாநாட்டில் பார்த்தேன். ஆனால் இந்த திராவிட கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டிலே காசு கொடுத்து, பிரியாணி கொடுத்து, குவார்டர் கொடுத்து கூப்பிட்டு கொண்டு வந்தால் அங்க இருக்கிறதெல்லாம் அவனுக்கு திருடிட்டு போனேன். இதை நான் சொல்லல, திருமாவளவன் சொன்னாரு. பல்வேறு வீடியோக்கள்ல திமுக மாநாட்டுல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்.